நான் சரஸ்வதி கல்யாண சுந்தரம். என் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எங்கள் குரு டாக்டர் லலிதா அவர்களுக்கும் தலைமை தாங்கி இங்கு வந்து அருமையாக மிக மிக அருமையாக பேசிய டாக்டர் கிரீஷ் அவர்களுக்கும் இங்கு குழுமியுள்ள அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நம் மனதின் சக்தியை நாம் நிறைய பேர் அறியாமல் இருக்கிறோம். மனதை சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நாம் நிறைய சாதிக்கலாம். மனதின் சக்தியை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து பயன்படுத்தி சாதிக்க முடியும் என்று நிரூபிப்பதுதான் ரெய்கியும். நம் உடலில் உள்ள ஜீவ அணுக்களுக்கும் நமக்கு உணர்வுகள் இருப்பது போல அதற்கும் உணர்வுகள் உள்ளது. ஜீவ அணுக்கள் எல்லாம் ஒரு விதத்தில் அமைதியாக வேலை செய்து வருகிறது. நம் உடலை சுற்றிலும் அவுரா எனப்படும் சக்தி ஒளிவட்டம் உள்ளது. நம் உடலில் ஏதேனும் ஒரு இடத்தில் சக்தி குறைவு ஏற்பட்டால் நாம் அதை உணரும் போது ஜீவ அணுக்களும் அவற்றை உணர்ந்து அந்த இடத்திற்கு சக்தியை உடனடியாக அனுப்பி சரி செய்கிறது. நாம் அதற்கு மாறுபட்ட உணர்வுகளை, நெகட்டிவ் தாட்ஸ் உணர்வுகளை செலுத்தினால் அதனால் ஜீவ அணுக்கள் பாதிக்கப்படுகின்றன. ஏனெனில் அதற்கென உள்ள விதம் மாறுவதால் அந்த பாதிப்பு. ஒரு நிகழ்ச்சி, ஒரு தாய் 6-7 வயதுள்ள தன் மகன் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறானே என்று கவலைப்பட்டு டாக்டரிடம் சென்று காட்டியிருக்கிறார். அவரும் எல்லா சோதனைகளும் செய்து சிறுவனுக்கு புற்றுநோய் என்று கண்டறிந்தார். தாயிடம் அவனுக்கு புற்றுநோய் 2-3 நிலைகளை தாண்டி விட்டதாகவும் 6 மாத காலமே உயிர் வாழ்வான் என்றும் சொல்லிவிட்டார். அதை கேட்ட தாய் மிக மன வருத்தம் அடைந்து சிகிச்சையை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார். சிறுவன் ஒருமுறை தன் தாயிடம், அம்மா டாக்டர் என்னம்மா சொன்னார், எனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டிருக்கிறார். டாக்டர் 6 வயதே ஆன அந்த தாய் 6 வயதே ஆன தன் மகனுக்கு தெரிய வேண்டாம் என்று, ஒன்றுமில்லை கண்ணா, உன் வயிற்றில் நிறைய பூச்சி சேர்ந்தெடுத்தான், அதெல்லாம் போனா சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னார் என்று சொல்லிவிட்டாள். ஓ அப்படியா என்று சொல்லி அவனும் விளையாட போய்விட்டான். டாக்டர் சொன்ன 6 மாதமும் கடந்து விட்டது. அதற்கு பின் டாக்டரிடம் காட்ட சென்ற போது பையன் ஆரோக்கியமாய் இருக்கிறானே, நன்கு விளையாடுகிறானே என்று வியப்புடன் கூறி அவனை முழுமையாக பரிசோதித்து பார்த்தால் புற்றுநோய் இருந்ததற்கான அடையாளமே இல்லை. மிகவும் ஆச்சரியப்பட்டு போன டாக்டர், இது எப்படி சரியாச்சு, நன்றாக குணமாகி உள்ளதை, வேறு ஏதான டாக்டர்களிடம் சென்றீர்களா என்று கேட்க, அம்மா இல்லையே, நான் யாரிடமும் செல்லல, எனக்கு எப்படின்னு புரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றான். அவன் எப்பவுமே விளையாடி கொண்டே இருப்பான், தனக்குத்தானே, அது மட்டும்தான் தெரியும் என்று சொல்கிறாள். டாக்டர் பையனை பார்த்து, இங்கே வா, நான் ஒன்று கேட்கிறேன், சரியா பதில் சொல்றியா அப்படின்னு கேட்கிறார். உடனே சிறுவன் சரி சொல்கிறேன் என்று சொல்லவும், உன் உடம்பு எப்படி சரியாச்சு, நீ என்ன பண்ண என்று கேட்டுள்ளார். அதற்கு சிறுவன், அதுவா, எங்க அம்மா சொன்னாங்க, என் உடம்புல பூச்சி நிறைய இருக்கிறதுனாலதான் உடம்பு சரியில்லைன்னு. நான் தினம் தினம் மனசுக்குள்ள ஒவ்வொரு பூச்சியா துப்பாக்கி வச்சுட்டு டமால் டுமில்னு சுட்டுடுவேன். அதனால எல்லா பூச்சியும் செத்து போச்சு, அதனால என் உடம்பும் சரியா போச்சு அப்படின்னு சொன்னான். அசந்து போய்விட்டார் டாக்டர். அது அவன் இது போன்ற கணினி விளையாட்டுகளை விளையாடுபவன். கேம்ஸ் அதில் போய் விளையாடும் போது அந்த இதில் சுட்டு சுட்டு பழகி பழகி தன் உடம்பில் உள்ள பூச்சிகளின் மீதும் தன் மனதின் மூலமாகவே விளையாடி இருக்கிறான். அவன் மனதின் சக்தி, அபரிமிதமான நம்பிக்கை, இவை எல்லாம் சேர்ந்து புற்றுநோயையே அடியோடு போக்கிவிட்டது. ஒரு 6 வயது பையன் தன் மனதின் சக்தி மூலம் நோயிலிருந்து வெளிவர முடிகிறது என்றால் மனதின் சக்தி எவ்வளவு அபரிமிதமானது என்று தெரிகிறது அல்லவா? நாமும் முயற்சிக்கலாம், முடியாததில்லை என்று தெரிய வருகிறது. எங்கெங்க உள்ளம் உணர்வெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் ஆற்றல் சக்தி செல்லும். நம் உடலிலேயே நோய் விளைவிக்கும் கிருமிகள் உள்ளன. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும் பொழுது அவை சக்தி குறைந்திருக்கும். எதிர்ப்பு சக்தி குறையும் போது உள்ளேயே இருக்கிற நோய் கிருமிகள் பலமடைந்து நோயை உருவாக்குகிறது. இதற்கு சரியான நேரத்தில் உணவு உண்ணாமை, அதனால் ஏற்படும் சரியாமை, உறங்காமை போன்றவற்றாலும், பொறாமை, வெறுப்பு, கோபம், மனக்குழப்பங்கள் போன்ற உணர்ச்சிகளாலும், தற்காலத்து வேலை முறைகளால் நேரம் காலம் இல்லாமல் கடுமையான உழைப்பு, ஓய்வின்மை எல்லாம் சேர்ந்து நோய் உருவாக காரணமாகிறது. ஒரு கம்பெனியை நடத்தும் முதலாளி தன் கீழ் பணிபுரிபவர்களை கட்டுப்படுத்தி எப்படி தன் கம்பெனி வேலைகளை திறமையாக நடத்துகிறாரோ, அதுபோல அநேக இயந்திரங்களாக நம் உடலில் உள்ள உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் அனைத்திற்கும் நாமே முதலாளி. நம் எண்ண ஓட்டங்களில் ரெய்கி சிகிச்சை முறையை ஓடவிட்டு அதன் மூலம் நாம் மற்றவர்களுக்கு உதவுகிறோம். அதுபோல நம் உடலுக்கும் மனதின் சக்தியை பயன்படுத்தி திட மனத்துடனும் மன உறுதியுடனும் தெளிவாகவும் கட்டளைகளை நம்பிக்கையுடனும் செலுத்தி நோய்களை தீர்த்து கொள்ளலாம். ரெய்கி என்பது நமக்கு மட்டுமல்ல, நோய்களுக்காக மட்டுமல்ல, பயிர்களுக்கும் விலங்குகளுக்கும் வாகனங்கள் போன்ற இயந்திரங்களுக்கும் ஊர்வன பரப்பன போன்றவற்றிற்கும் கூட பயன்படுத்தலாம். என் மகள் கல்லூரியில் படிக்கும் பொழுது கோடை விடுமுறை 1 மாதம் ஸ்பிக் பயோடெக் சென்டரில் இன்டர்ன்ஷிப் செய்வதற்காக சேர்ந்தாள். அவளிடம் அவர்கள் ஒரு செடியின் விதையை
6 வகை டம்ளர்களின் மண்ணை போட்டு 5 வகை உரங்கள் கொடுத்து ஒரு விதைக்கு மட்டும் எதுவும் இல்லாமல் தண்ணீர் விட்டு வளர்த்து அதன் வளர்ச்சியை கண்காணித்து விரிவுரை எழுத சொல்லி இருக்கிறார்கள். அவளும் அதே போல செய்து 7வதாக ஒரு விதையை மண்ணில் இட்டு தண்ணீர் விட்டு உரம் எதுவும் இல்லாமல் பிரபஞ்ச சக்தியின் உதவியினையும் அதன் மூலம் பெற்ற சக்தியையும் அவள் தன் மனதின் மூலம் பாய்ச்சி தினம் கவனித்து வந்திருக்கிறாள். ஒரு வாரத்தில் உரத்திற்கும் கவனிப்பிற்கும் தகுந்தாறு போல ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு உயரத்திலும் இலைகளின் எண்ணிக்கை மாறுபட்டும் வளர என் மகள் சக்தி கொடுத்த விதை மட்டும் 3/4 அடி உயரம் வளர்ந்து மிக ஆரோக்கியத்துடன் இருந்திருக்கிறது. அவர்கள் வியந்து இது எப்படி என்றும் என்ன போட்டாய் உரம் என்றும் கேட்டபோது அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. ஒன்றும் போடவில்லை, தானே வளர்ந்துள்ளது என்று சொல்லியிருக்கிறாள். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால், உரங்களை காட்டிலும் பிரபஞ்ச சக்தி மேலானது என்று தெரிகிறது. பிரபஞ்சம் முழுவதும் ஒளியின் சக்தி ஒன்றே நிறைந்துள்ளது. திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்கிறார், பாரிடை 5ஆய், நீரிடை 4ஆய், தீயிடை 3ஆய், வழியிடை 2ஆய், வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி என்று பாடுகிறார். அதாவது ஆகாய ஒளியில் ஒளியாக மட்டுமே நிறைந்துள்ளாய், அதனால்தான் பாட்டுகள் மூலம் செடிகளும் வளர்கிறது என்று கேள்விப்பட்டுள்ளோம். ஸ்ருதி சுத்தமான ஒளியை செடியும் சரி உடலும் சரி ஏற்றுக்கொள்கிறது. டாக்டர் லலிதா அவர்கள் சங்கீதம் மூலம் ஒவ்வொரு வகை நோய்க்கும் ஒவ்வொரு வகை ராகங்களை கேட்டாலோ பாடினாலோ எப்படி குணமாகிறது என்று ஒரு முறை விரிவாக உரையாற்றினார். ஒரு சங்கீத வித்வானை பாட வைத்தும் ஊக்கமளித்தார், விளக்கமளித்தார். மனதில் நாம் எண்ணும் எண்ணங்களும் செயல்களும் நம்மை அறியாமலே ஆகாயத்தில் பதிந்து விடுகின்றன. பதிவுகளை கர்ம வினைகளாகிறது. ஆகவேதான் நம்ம மூதாதையர்களும் முனிவர்களும் சான்றோர்களும் சொல்வது, செய்வது, நினைப்பது எல்லாமே நல்லவையாகவும் நல்ல சொற்களாகவுமே அமைய வேண்டும் என்று கூறினர். எனவே மனதின் சக்தியை அறிந்து நாம் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி மன மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இங்கு என் மனதை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. Thank you, Mrs. Saraswati. Thank you. Now I call upon Mrs. Arundhati to share her experience. நமஸ்காரம், குரு வணக்கம். இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் எனது காலை வணக்கம். 23வது உலக ரேக்கி தினமான இன்று திருமதி அருந்ததியாகிய நான் எனது ரேக்கி அனுபவங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரேக்கி கற்றுக் கொடுத்த எனது குருவாகிய திருமதி டாக்டர் PS லலிதா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ரேக்கி என்றால் என்ன? ரேக்கி என்பது காஸ்மிக் சக்தியும் அதானது பிரபஞ்ச சக்தியும் நமது ஜீவன் சக்தியும் இணைவதாகும். இது அனைவரிடத்திலும் உள்ளது. ஆனால் ரேக்கி சிகிச்சை மூலம் மனிதனின் மற்றும் அனைத்து உயிர்களிலும் உள்ள தடை பெற்ற சக்தியை தூண்டுவதாகும். உடம்பில் இருக்கிற சக்தியை அதிகப்படுத்துவதனால் ரேக்கி சிகிச்சை முறை பயன்படுகிறது. என் சில அனுபவங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பொம்பையில் உள்ள எனக்கு தெரிந்த பெண்மணி ஒருவருக்கு 3 மாடி ஏறித்தான் அவங்கள் வீட்டுக்கு போக வேண்டும். ஒரு நாள் திடீரென்று பாதிப்படி ஏறும்பொழுதே கால்முட்டி பின்புறம் இழுத்து வலி ஏற்பட்டுள்ளது. எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டில் போய் சேர்ந்தார். என்னிடம் போன் மூலம் ரேக்கி சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். வலியில் காரணமாக அவர் கீழே இறங்க பயந்து கொண்டிருந்தார். 4 நாள் தொடர்ந்து ரேக்கி தூர சிகிச்சை டிஸ்டன்ஸ் ரேக்கி ஹீலிங் மூலம் சிகிச்சை அளித்தேன். பின்னர் சரியாகிவிட்டது. ஆபீஸ் போக தொடங்கிவிட்டார். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு முறை நாங்கள் குழுவிடம் சிங்கப்பூர் சென்றிருந்தோம். அதில் ஒரு பெண்மணிக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. சாப்பிட்டவுடன் அதிகப்படியாக மூச்சிறைப்பு ஏற்படும் என்று சொன்னார். சுஜோக் அக்யூப்ரெஷர் மூலமாக அவருக்கு சிகிச்சை அளித்தேன். நலமாகிவிட்டார். பின் மலேசியா முருகன் கோவிலில் அதிக படிகளை அவர் சுலபமாக ஏறி சென்று ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். திரும்பி ஊருக்கு வரும்பொழுது அனைவரும் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அதிகப்படியாக உணவே ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டிருக்கார். சாப்பிட்ட பின் அவரால் மாடிப்படிகளில் இறங்க முடியவில்லை. அப்படியே ஒரு அடி கூட வைக்க முடியாமல் உட்கார்ந்து விட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லாரும் கவலைப்பட்டார். உடனே நான் அவர்களுக்கு ரேக்கி சிகிச்சை அளித்து 10 நிமிடங்களில் அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அடுத்த நாளும் சுஜோக் அக்யூப்ரெஷர் மற்றும் ரேக்கி சிகிச்சை அளித்த பின் எங்களது விமான பயணம் தொடர்ந்து நலமாக
ஊர் வந்து சேர்ந்தோம். 13 வயதான ஒரு பையனின் தாய் எனக்கு போன் செய்து அவங்க பையனோட பிரச்சனையை விவரித்தா. ஆட்டிசம் காரணமாக அந்த பையன் அடிக்கடி கோபப்படுவான். அதற்கு ரேக்கி சிகிச்சை அளிக்க முடியுமா என்று விசாரித்தார். சரி சொல்லி 10 நாட்கள் பண்ணி முடித்த பின் ரொம்பவும் குணமாகி விட்டார் என்று அந்த தாய் மெசேஜ் போட்டார். பின்னர் அந்த பெண்மணி என்னிடம் ரேக்கி சிகிச்சை முறையை கற்றுக்கொண்டு குடும்பத்தில் அனைவருக்கும் ரேக்கி சிகிச்சை அளிக்கிறார், நல்ல பயன் இருக்கு என்று சொல்லி 2வது ரேக்கி பாடங்களை படிக்க டிஸ்டன்ஸ் ரேக்கி ஹீலிங் கத்துக்க ஆவலாகி இருக்கிறார் அந்த பெண்மணி. இப்படி பலவிதமான அனுபவங்களே எனக்கு ரேக்கி சிகிச்சை மூலம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் ரேக்கி சிகிச்சை முறையை கற்றுக்கொண்டு அதனை தனக்கும் பலருக்கும் சிகிச்சை அளிக்கும்படி செய்யலாம். குறிப்பாக இளைய சமுதாயத்தினிடம் இந்த சிகிச்சை முறையை கொண்டு செல்ல வேண்டும். ரேக்கியை கற்று கொள்வது மட்டுமல்லாமல் அது பலருக்கும் சிகிச்சை அளித்து அதன் பயனை அனுபவிக்க செய்ய வேண்டும். எனது குருவாகிய மேடம் டாக்டர் PS லலிதா அவர்களும் ஸ்ரீதேவி மேடம் அவர்களும் தனது வாழ்க்கையை ரேக்கி சிகிச்சைக்காகவும் அதே மக்களிடம் செலுத்தவும் அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார். அவர்களே பின்வாங்கி நாவும் ரேக்கி சிகிச்சை முறையினை அதே அனைவரிடத்திலும் கொண்டு சேர்ப்போம் என்று உறுதி கொள்வோம். 23வது உலக ரேக்கி தினமாக கொண்டாடப்படுகிற இன்று எனக்கு எனது சில அனுபவங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னோட கோடான கோடி நமஸ்காரங்கள். தேங்க்யூ. Thank you, Mrs. Arundhati. Now I call upon Mrs. Vasanthi Karthik to share her experience. To describe my gratitude. I am alive today because of Dr. Lalita ma'am. Reason for wheezing and my stomach ailment. That is why I stepped into Reiki. When I was cured of this disease and discomfort, lot of emotional pain because of that. Once I got myself healed, that led me to inquiry. How is that this is possible? So this was the question which was in my mind. So then I asked ma'am, how is that possible? Then she said, no, you learn Reiki, you will be all right. And that's when I enrolled myself to learn Reiki. And from that day onward, with her blessing, I've not been taking any medicine so far. I've healed people with her blessings, my relatives, the close kids and kin, the family and the friends. And she had given me one wonderful opportunity to serve in Bardhaja Hospital, where her clientele, she asked them to come over to Bardhaja Hospital to get treatment there. And that's when it was an eye-opener for me to see the real world of on the other side of the spectrum, from the patient's view to the doctor's. How they heal, what is the anxiety the patients come with, where the treatment begins, what is the support system. These are something which she had imbibed or made me learn and understand. So this one thing opportunity was given to me by Dr. K. Main thing which I would share is, as Dr. Girish mentioned about the trigeminal neuralgia. So this teacher, there was one young girl who had come to the hospital for treatment. She had tried very many places and then she came here. So I said, okay, let's treat. And as I was doing the treatment, I started with these 3 zones: Sahasra, Agnya, Vishuddha, obviously Mooladhara. These were given treatment for. In 3 sittings, she comes and says, the pain is not there, I'm able to travel free, and so I'm able to work freely. So this was instantaneous feedback which I get. Lowering of the pain on the first session and absolute pain relief thereafter. Very many people who come with sciatica pain have felt there is a decreased, reduced pain, and over, the posture needed correction for some of them.
Based on that, and the acupressure points which was given subsequent to those people, they were able to feel the relief, and thereafter they started doing those pressure points as Reiki was given to them. These are the two things which I would like to share. One more thing, which this is on the healing aspect. The other aspect which I learned from Lalita ma'am is learning is a continuous process, and sharing is also one. We learn and we share has to go hand in hand. The same thing was mentioned by Dr. Girish also. When I went to meet him, I was really critical about how a person was there as a neurosurgeon and a neurophysician. And he said, yes, this was the stepping, just one void was there from neurophysician to neurosurgeon. So that's when I moved over to that phase of neurosurgeon. So the willingness to learn, he didn't stop with neurophysician. He went to learn neuro, and then the travel he was mentioning. I was wondering where he had the time to do so much. That's where the love, the care for the humanity. As we have already mentioned in our invitation, this is the World Reiki Day, the Reiki, the shield for humanity by human people. You know, someone who is God sent to us, like Dr. Lalita ma'am. I think we need to carry this torch of hers to serve the community. Once we are benefited, we would love to share the same with the rest of the world. Yam petra inbam peruga ivvayagam. So just by doing meditation, the simple meditation technique simplified by Dr. Lalita ma'am, I think everyone would feel the world in their hands. Thank you for this opportunity. Thank you one and all. Thank you, Mrs. Vasanthi Karthik. Now I call upon Mrs. Vaidehi Kailasham. Now Vaidehi Kailasam, 23rd World Reiki Day 2022. இதுக்கு நான் ரொம்ப சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறேன். தீம் வந்து ரேக்கி த ஷீல்ட் ஃபார் ஹியூமனிட்டி. டாக்டர் மிகால் உசைன், டாக்டர் கிரீஷ், டாக்டர் லலிதா மேடம், ஸ்ரீதேவி, வசந்தா கார்த்திக், சரஸ்வதி அண்ட் அனைத்து ரேக்கி குழுவினர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி இச்சிற்றுரையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையின் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ரேக்கி என்னும் கலையை கற்க வேண்டும். காலை கடன்களை நான் முடித்தவுடன் முதலில் கடவுளுடைய இறைவனுடைய இடத்தில் சென்று விளக்கு ஏற்றுவேன். அந்த விளக்கில் மேல் பக்கத்திலிருந்து கீழ்ப்பக்கமாக அந்த ஒளியை நான் மனதில் அனுபவிப்பேன். மேல் பக்கத்தில் சகசிரார சக்கரமாகவும் அதற்கு அருகருகே எல்லா சக்கரத்தையும் மனதில் அந்த மந்திரத்தையும் கலரையும் நானே மனதில் நினைத்து ஆப்தா சந்தோஷ் என்று ஒரு சக்கரத்திலும் அதை நினைத்து அன்றைய தினத்தை நான் மிகவும் சந்தோஷமாக அனுபவிப்பேன். அந்த அதற்கு பிறகு நான் எந்த வேலை செய்தாலும் எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இந்த எல்லோருக்கும் இந்த மெசேஜ் போக வேண்டும் என்றுதான் நான் இதை கூறுகிறேன். அதற்கு பிறகு நாம் காலையில் சூரியனை பார்த்தால் அங்கிருந்து நமக்கு பல நிறங்களில் வடிவங்கள் நம் உள்ளிற்குள் சகசிராரத்தில் இருந்து மூலாதாரம் வரை ஒவ்வொரு சக்கரத்திலும் அந்த ஒளி சென்று நமக்கு கிடைக்கிற அந்த ஆனந்த அனுபவம் வேற எதுவுமே கிடையாது. இவை எல்லாம் ரேக்கியின் மூலமாய், பிரபஞ்சத்தின் மூலமாய் நம் அனைவருக்கும் நாம் இந்த மெசேஜை அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாம் ரேக்கியை நமக்கு அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ட்ஸ், வாட்டர், ஃபுட் அடிப்படை தேவை ஒன்றும் இல்லை. மணி சர்டிபிகேட்டுகளுக்கு நாம் ரேக்கி செய்தால் அது இல்லாதவர்களுக்கு அது எந்த விதத்திலோ அவர்களுக்கு கிடைக்கும். இது எல்லாம் நான் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க்கையில் ரேக்கியை மன அமைதி கிடைக்கிறது. நமக்கு இருப்பது போதும் என்ற மனநிலை கிடைக்கிறது. நம் கண்கள்
பிறரை பார்த்தாலே அவர்களுக்கு மனதில் சந்தோஷம், உற்சாகம் ஏற்படும். பிறரை பார்க்கும் பொழுது நம் கண்களிலிருந்து வந்த அந்த அன்பு ஒளியானது அவர்களுக்கு போய் அது சேரும். நான் ஆப்பிரிக்காவில் இருந்தேன். அப்பொழுது என்னுடைய காலில் நடக்க முடியாமல் போய்விட்டது. அந்த ரேக்கிய அனுபவத்தால் 2 தினங்களில் நான் நடக்க ஆரம்பித்து விட்டேன். பின்னர் இந்தியா வர முடியாத நிலையில் 31st இந்தியாவுக்கு டிக்கெட் என் பையன் புக் செய்திருந்தான். ஆனால் அந்த டிக்கெட் கேன்சல் ஆகிவிட்டது. ஆனால் ரேக்கியின் அனுபவத்தால் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் வேற ஃபிளைட் புக் பண்ணி நான் 2nd அன்னைக்கு மார்னிங் இங்கு வந்து சேர்ந்தேன். அதே மாதிரி என்னுடைய சிஸ்டர், she is in Bangalore for 2 years back. அவளுக்கு காலில் குரோம்பேட்டில் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. அவளை நான் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ரேக்கி செய்தேன். பிறகு பெங்களூர் போய் ஆபரேஷன் ஆகி இப்பொழுது நேற்று அவர்களுக்கு சான்ஹோசேயில் 90 years, அக்காவுக்கு 82 years. They celebrate in a grand manner in USA. This is my second experience. Another one person, he got numbness in his thumb finger. The same at that time, அந்த கையை போட்டு அவருக்கு சுஜாக் அமிக்கினேன். உடனே அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அவருக்கு சிறிது நாட்களில் ஹார்ட் ஆபரேஷன் ஆகி அவர் மிகவும் நலமடைந்தார். உஷா என்ற பெண்மணி என்னிடம் ரேக்கி கற்றுக்கொண்டிருந்தாள். அவள் இப்பொழுது அந்த ரேக்கி கலையினால் மிகவும் ஆனந்தமாக நிறைய ஆன்மீக வகுப்புகள் எடுத்து அவள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். நான் என் பையனிடமும் பெண்ணிடமும் கற்றுக்கொண்டது கொஞ்சமல்ல. அவர்களிடம் இருந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம் சிறியவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் இந்த ரேக்கியை அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் எல்லோருக்கும் இந்த ரேக்கி கலையை கற்றுக்கொள்ளும்படி நான் தாழ்மையுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ரேக்கினால் உலகம் முழுதும் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் சரியாகும் என்று என்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை, இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும், ரேக்கிக்கும், பிரபஞ்ச சக்திக்கும், டாக்டர் லலிதா, ஸ்ரீதேவி எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். Thank you, Mrs. Vaidegi Kailasham. Thank you. Okay. Now I call upon Mrs. Anita Khanna. Hi, a very warm good morning and good afternoon, I can say now, I think. And I'm actually very happy, excited after hearing Dr. Girish speak so much about Reiki, connected with neurology and everything, and this is like a proud moment for me. I haven't written anything, prepared anything. I'm just going with the flow and talking as I feel and how my experiences have been. I'm proud to be a student of Dr. Lalita. Very, very proud. I can't tell you, she's been like a backbone throughout last 10 years and more, I think. And there is anything which happens around me, my panic button doesn't press. I press Dr. Lalita's button. I press and connect with her and start my journey. I became a healer by fluke, I can say. I just was inquisitive. I was doing theta healing and I went all over the places to learn theta healing. And then when I did come here, nobody could understand, relate that time what I was talking about. So everybody would ask me, Reiki-ya. That's how my journey started, Reiki-ya. So I said, I have to learn this Reiki. And then Dr. Lalita came in my life. That's where I learned Reiki and started. And I've not looked back in my life. And I've enhanced this energy so much with her blessings that today I'm able to teach. And my aim is to be like her, where more and more students come forward and spread this energy to everyone. My experiences are like, I've been very lucky, I can say. I've been experiencing a lot of emotional level and mental level healing I've been doing all these years. And I have come across many young students, young children who have come to me and,
who have asked for healing for emotional level. And it was a difficult task initially when I started. And then when I opened up and saw them, and then I realized the main problem light was here on the head. All the kids who have trained at early stages can actually be cured and not reach the physical level, I realized. If you work on the emotional level and on the mental level as the Reiki does it, we don't have to really worry by the time they grow our age to physical level. The clutter they have around the surrounding they are living in, at very young age, it starts off, I think. It starts off at they're hardly, I think, at young age, the surrounding makes them think and assume things. The kind of stuff they come up with is all assumption and the clutter they have in the mind. What Reiki does is, as you meditate, as you teach them how to use the power what Reiki gives us, the decluttering takes place. I haven't really worked much with them. All I tell them is do your Reiki meditation morning and evening. I just tell them the clutter which they collect every morning by meeting people, the energy which they're moving around with. By the night time they sleep, I tell them to do again to declutter what is there in their head. That itself, I've seen a lot of changes in people, They actually have experienced such a lovely thing and they've come up and told me, Auntie, I'm feeling so good. I can't tell you. By just meditation, this Reiki is doing so much miracle. Imagine at young age, if we catch them and teach them in the way of life, like how yoga is taught, what we can do in this world we are living in. We can actually help them grow in a very different way. Any modality they can learn and enhance at young age, we will never go reach up to the physical level at all if we work emotional and mental level with them. My experience was an amazing experiences I had regarding drug abuse, sexual abuses. I've actually handled them mental level and emotional level, and they've come out of it and living a beautiful life today. And not only that, there was a case which I think I should share. This was something unknown person was unwell and he had to go for a heart-related problem to the hospital. And when this person went to the hospital, instead of healing him alone, I healed the room and I healed the doctor also. I sent the healing energy, Reiki energy to the doctor so that when the doctor comes, I prepped Reiki in such a way that the words I wanted him to tell, he came and spoke to me those words. I made the healing energy totally around the room where his angio was supposed to go. And I sent the healing to the doctor that he comes and tells me that, yes, he doesn't need to remove there's no blockages. Everything can be treated just by medicines. That's what I wanted. And by God's grace and Reiki's energy, I got that answer exactly the way I had sent the Reiki healing. So I think manifestation also works beautifully with Reiki if you do that. You can manifest what you want, how you want, by just connecting to the higher self, the universal energy and your earth's energy. So basically combining these two energies, I have actually seen miracles happening. And one more beautiful thing about Reiki is, what it does, no matter what situation you are in, no matter what you're going through, it doesn't stop you from thinking normally. It gives you idea how to handle any situation. It calms your mind, gives you idea to connect, to speak out your feeling and handle the situation. We don't cry over spilled milk. We wipe immediately and we get another packet of milk and start working on it. So that is what a healing modality can do to us. If it's doing this to us, imagine youngsters at young age, if you teach them, spread this in school levels, imagine what we are going to create in future. That will be the future we are looking for. That is what I want Reiki power to go every house, every place, so people realize what we are actually gifted with by Creator itself in our palm. The magic which we have to spread this. My aim is that, and not just alone with the doctors. If more and more doctors, encouragers and Reiki healers are like how their doctors, Girish had said, abroad, even the healers are coming to the hospital and co-working with them. I think this will be a wonderful opportunity for people to realize. Still, there are many people who have question mark, doubt. In fact, last evening, I had a conversation with a very young person and I was asking him, why doesn't he believe in it? He said, how do I understand the distance healing? I said, when you can believe in Wi-Fi, why not this? So these things do work. We have to actually go more
and tell people how these things are really working, make them understand the depth of it and connection with the higher self. Because we are just a channel, as we always say. We need to show them how we channelize this energy with our channeling to them. I don't know much. There's so much I can speak, go on and on about Reiki, because I've been blessed to learn under Dr. Lalita, because she has not just created, she's a one person who says a student is better than a teacher. That means a teacher has done her job. She's created beautiful students who are actually doing the work and going forward with it. And I'm so proud. And I can also create like her, and the opportunity she gives us to mingle, to move and do the society, what she's created among ourselves, we make it more powerful and spread it. I'm really, really grateful and very happy to be even connected with Sri Devi. She has been also there throughout with me, and like a beautiful soul, I should say, that's a word I can give. So I request everybody that let's spread this from the younger age itself. Instead of waiting for the problem to come physical level, let's start working the mental and emotional level at the early stages of life. Thank you so much. I won't take more time. And thank you, Dr. Lalita. Thank you, Dr. Girish. You have a wonderful speech. I really enjoyed everything you spoke to us. Thank you so much. Thank you, Mrs. Anita Khanna. Wonderful. Thank you. Now I call upon Dr. S. Nitya. Good morning, ma'am, and good morning to everyone. My sincere gratitude to God, universe, spiritual guides, healing angels, holy angels, my masters and gurus, my parents, my family members, myself, Mother Earth, and Reiki power. This is my first transformation I have, and this is how I start my day actually. So today I'm going to just share with my life transformation which I have every day. So my first life transformation is like begin my day and every work with gratitude always. So in my life journey, like Reiki has made me to rediscover myself and know my life purpose. Each and everybody will have their own life purpose, but real life purpose is to make ourselves in the lotus feet of God. So make ourselves mingle with divine. So by means of which a huge transformation is being experienced within me all the time. So why this is not like selfish. Whatever we have in ourselves, when we realize that only, then only we can spread these like energy level, the divine power to everyone. We can share. So feel very much blessed to be Reiki's tool forever, and to feel really feeling very much blessed to have Dr. P.S. Lalita Guruji for making like God has given me a chance to take up like madam as my guru, and also one of my guru also there, like Dr. Subhashini madam, and Sri Devi madam is always my like a guide, I can say, like a angel also, because whenever I'm like with anything and I'm not able to contact with Dr. ma'am and like P.S. Lalita madam and my guru Subhashini madam also, both of them, I used to call her and get with things done. So this is my first life transformation. Number 2 is like self-healing. So every day as a Reiki healer, we all do the self-healing. That makes my myself like charging myself always with. As soon as I get up, I'll start healing. And also after finishing all my everyday duties, also I used to do the self-healing. So though this everyday practice, this becomes my discipline also, one among my discipline. And this everyday practice of self-healing and meditation consumes little time, but contributes high value within all times, we can say. And number 3, the life transformation within me is like focusing on good. So before taking up Reiki, whenever I face problems, I used to concentrate on that and how to find solution. But nowadays, just looking on to that, the good things happening around me, focusing much on that than the problems. Because as soon as I'm diverting myself in focusing on the good things, what happens is like the problems are getting vanished slowly, and able to view the positive side of situations. That makes me to feel more confident, strong, and attain good results. And thereby I'm getting like I can say the Reiki is giving me the way and shows me the light to move forward. And the life transformation within me is like from I to you, we can say, or from I to we. So this is like whenever I used to think
whatever may be the things going around me from my point of view always, but still I used to go and be empathetic. But after taking up Reiki, after doing this self-healing and healing to others, I started like feeling more empathetic, I can say. Nowadays I've learned to give others what I expect from others, like truly selling when I'm sharing, giving and healing others without any expectations, it comes back to me with high level of true selfless love, I can say. So, and one more thing is that the conflict, the main problem of the main reason for conflict is we always think from our point of view, and we also expect them to act according to our expectations. So the conflict arises. Now I felt so, and after learning Reiki, I found the reason for conflict, the main reason, and I started to change that way. And I'm facing now. I'm just in a positive way. And fifth life transformation is Samarpanam, dedication. So whatever work I'm doing, whatever just focusing on, I'm doing with involvement and full involvement, I can say. And I feel proud when I success and guilt when faced failure or anything before. But after taking up Reiki, I started to dedicate everything, both success or failure, whatever it may be, just put everything in the lotus feet of God. So which made me to free from stress and unwanted loads within me, and make me feel very simple, very light, from my body level, as well as also physical, mentally and emotionally stress free totally. So now I feel physically, emotionally and mentally more strong and healthier. And pranams to guru, our guru and Reiki also. And transformation 6 is like self-healing to healing others. So in the earlier periods I used to do self-healing alone, and when this was like healing to others, sharing the healing to others, or playing the role of as a tool of Reiki started from my mother when she was diagnosed with the thyroid problem, and she was admitted in a hospital for further diagnosis at the earlier stages. And it was then in the hospital when I started to heal my mother. Like God, Sri Lalita Mata Sahasranamam was playing in the TV as my daughter was randomly tuning the TV. It was the first time we were entering to that room, and we was having that. So a few weeks, a few months, I can say, before learning Reiki, due to my health issues, I met Dr. Madam, our Guru P.S. Lalita Madam, and before that 2 days I was reciting the Lalita Sahasranama for the first time in my life. Yes, ma'am. In my life, and later came to know the benefits of reciting. I can say in this way, as soon as I started reciting the Lalita Sahasranama, I went and approached for my health issues with Dr. Madam, and I also informed. Now also I'm feeling the same thing, that God Lalita Mata has blessed us with such a wonderful guru, with the name like Lalita. She is a resemblance of the God, I can say. Really, it's my from heart. I feel that. So after reciting all these things, only later after reciting and after listening to the this thing, I came to know the benefits of Lalita Sahasranamam. And one we can recite that Lalita Sahasranamam when we have if we have done any good things, good karma, that will make us to go and recite with Lalita Sahasranamam, or we get connected with that. So with that way, we all are blessed to get connected with Dr. Madam, and also so this was my life transformations, and journey as Reiki healer is still being continued with lots of transformational experiences day to day, happenings within me and also among others. With high soul satisfaction, we can say, and wish for the same till my soul reaches the lotus feet of divine. So for now, concluding with my sincere gratitude to God, universe, spiritual guides, healing angels, holy angels, my masters and gurus, my parents, my family members, myself, Mother Earth, and Reiki Power. Thank you. Thank you, one and all, and thank you, Dr. Girish sir. You have given us a lot of information today, and we are blessed to have such a chief guest for today. Thank you so much. Thank you, ma'am. Wonderful, Dr. Nithya ma'am. Thank you so much. Thank you. Now call upon Mrs. Subhashini
Good morning, everyone. I should say it's a good afternoon. I'm Subhashini, and I am like taking care of patients at Dr. Lalita Ma'am's clinic at Tiruvallur. I'm so grateful to Dr. Lalita Ma'am in believing me and handing over her clinic to me, and to my colleagues Navina, Raja Ma'am, and Tangarani Ma'am. I'll directly go to my experiences with patients. Like last year, 2021, the clinic was open from January, and it was running throughout the year. It wasn't closed due to Corona and things like as a Reiki healer, we know how to protect ourselves. So it was very much opened. And my first patient was a hyperthyroidism patient. Like she had hyperthyroidism. She was very young, like only at the age of 23. Like she came with high levels of thyroid hormones. And she started like every she'll come once in a week. During the soon after the session, during the first session, all her aura and the chakras, all the 7 chakras were cleansed, and healing was given more to the Agnya chakra, Vishuddha chakra, and Muladhara chakra. Within a second or third sitting, thyroid hormone levels came down, and she was very happy. And she started coming a weekly once for another a month or so. And the thyroid hormones became very normal, and she was very happy. Every now and then, after that, every once in 2 months or once in 3 months, she comes and visit me, and gets her healing. So that is one experience. And regarding the sciatica pain, see, our clinic is known for sciatica because we get more patients for sciatica condition. A lady, around 35 years old, came to my clinic. The first day when she was coming, she was almost limping and came with the support of her husband. She couldn't walk at all. Literally, her husband was carrying and laid her on the bed. Okay. So I did the cleansing process, and as well as I healed the back chakras completely. I did also the Sujok acupuncture. See, I follow the footsteps of Dr. P.S. Lalita Ma'am. Whatever she does, I do the same. So I combine the modalities like Reiki, Sujok acupressure, acupuncture, and magnetotherapy, crystal therapy. So the first day she came like that, and her healing was done. But while talking to her, she said that she was advised by the allopathy doctor to get an injection which cost 3 lakhs on her spine. So she said no. She believed in the alternative medicine, so she came here, and she comes twice a week. The next day she was walking but limping, not with the support of her husband. Okay. And after 6 sittings, she came on her own, lie down on the bed, and while going out, she said, "Ma'am, now I am able to ride the bike." So it was only a simple condition, sciatica condition, which was treated by Sujok acupuncture and Reiki. So that was a real miracle, because she could get the treatment in just spending 3,000, not 3 lakhs. So she also was very happy, and she asked me and went and thanked. And the next condition is the trigeminal neuralgia. A person of 74 years old, he came with the trigeminal neuralgia condition. Like he had immense pain in his right jaw. He couldn't eat. He couldn't open his mouth. So and he had always disbelief in, like he was asking, "Ma'am, ma'am, please give me the assurance that it will get all right." I said, I will always say, as Lalita ma'am, it's not in my hands. It is the universe blessing. See, whatever energy you will get, you are getting from the universe. So it will cure. Just believe in the system. And so he came, and after 3 months, trigeminal neuralgia was no more there. It was totally recovered from that
condition. And the other one is inguinal hernia, a person from Mylapore. He came with the condition of inguinal hernia. That is, the hernia, the small intestine has bulged out in the inguinal canal, which was supposed to be closed even as soon as the baby is born. But due to the weakness of the muscles, it was protruding out. But with the Reiki session, with the healing done, like mainly the Agnya chakra and the Manipura chakra, as liver is responsible for the muscles, the healing was done very, the energy, healing energy was given to the Manipura chakra and to the Swadhisthana chakra and Mooladhara chakra, as it is responsible for skin, muscle and bones. He totally recovered from that condition, and he even thanked me so much. And what was the mistake he was doing is he was lifting very heavy objects. At the, as I said, sir, after 60, please avoid all these lifting objects. You should be very careful in that. So he followed that advice and stopped lifting objects. And as Reiki healing was given, he recovered from that condition. And the other one is a lady, a middle-aged lady, like around 35 years old. She came with heavy bleeding during her periods. She will get heavy bleeding during her periods. She used to take a tablet called Trapic. Initially, she was diagnosed with heavy uterus also. So initially, when she came to clinic, before that, she was taking around 16 tablets for every month during the period time. But after getting the Reiki treatment, the tablets, the number of tablets got reduced to 6, and then to 3, and then to 0. Now she is very happy. She is getting a normal period and not taking any tablet to control the bleeding. The other one is, I will say, is a girl, very young girl. She came to me. She was sexually abused by her own colleague. She was mentally disturbed, emotionally disturbed very much. She was working, but stopped working and started taking, because of the depression, she started taking psychiatric medicines. She came for Reiki. Her mother brought her to me. So only Reiki was given to her. Within second session, she realized that it is not because of her that happened. She recovered from the emotional trauma and started going for a job and started living a normal life. These are my various experiences in the field of Reiki and Sujok acupuncture. I am very much grateful to Dr. P.S. Lalita ma'am. Under all these things, how to talk to the patient, how to interact with the patients, how to get the information from the patients, everything, how to put the needle, how to do the Reiki healing, everything I learned from Dr. Lalita ma'am under a tutelage. I was very much happy to learn everything from her, and I'm very lucky also, I would say, I'm very lucky to learn everything from her. We are colleagues like Navina and myself and Sonu. We are very, very, very much grateful to her. Thank you so much for the opportunity. Thank you all. Wonderful, Mrs. Subhashini. Thank you so much. Thank you. Now I call upon Mrs. Rajeshwari Suryan. Good afternoon. In the 23rd World Reiki Day virtual meeting வந்திருக்கும் என்னுடைய குருஜி டாக்டர் P.S. லலிதா அவர்களுக்கும் சீஃப் கெஸ்ட் டாக்டர் கிரீஷ் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். ரேக்கி என்னும் இந்த உன்னதமான லைஃப் எனர்ஜியை அனைவருக்கும் கொண்டு சேர்த்து மைண்ட், பாடி, ஸ்பிரிட் மூன்றையும் ஹோலிஸ்டிக்காக குணப்படுத்தி மேம்படுத்த வேண்டுவது நமது கடமை. இந்த ரேக்கியால ஒரு 10 வயசு பையன், ஒரு சிறுவன் குணமானதை பத்தி நான் இப்ப கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது ஆக்சுவலா வந்து நம்ம P.S. லலிதா மேடத்தோட
கிளினிக்கு வந்த கேஸ் தான் இது. அவன் ஆக்சுவலா வந்து பெங்களூர்ல அவங்க அம்மா அப்பாவோட இருந்தான். ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம்னால அவங்க அம்மாவோட பேரிழப்ப அந்த பையனோட கண் முன்னாலேயே அவன் பார்த்தான். அந்த ஷாக்ல இருந்து அவன் மீண்டு வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டான். டீப் டிப்ரெஷனுக்கு அவன் போயிட்டான். அவங்களும் நிறைய டாக்டர்ஸ் போனாங்க, நிறைய கவுன்சிலிங் கொடுத்தாங்க, மருந்து கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அவனால அவ்வளவு சாரோஃபுல் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவனால மீண்டு வரவே முடியல. அவங்களோட பாட்டி வந்து சென்னையில இருக்கிறாங்க. அந்த பையனை வந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்தா ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்னால அவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டும்னு சொல்லி அந்த பையனை சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க பாட்டி வந்து நம்ம குருஜியோட யூடியூப் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு அந்த ரேக்கியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்திருக்கு. அவங்க வந்து நம்ம கிளினிக்கை பத்தியும் மேமோட கிளினிக்க தெரிஞ்சு ஒரு நாள் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப நானும் சுபாஷினி தான் இருந்தோம். அப்ப அந்த பையன் வந்து ரொம்ப ரிஜிடா இருந்தான், ஒரு காமா யார்ட்டையும் பேசாம அந்த மாதிரி இருந்தான். ஃபர்ஸ்ட் அவனோட சக்ராஸ்ல இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லா சக்ராஸ்க்கும் அவனுக்கு எனர்ஜி கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் செஷன் ஓவர் ஆச்சு. அடுத்து அவங்க வந்து வீக்லி ட்வைஸ் அவனை கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு 5வது சிட்டிங்ல ஒரு சின்ன சேஞ்ச் அவன்கிட்ட தெரிஞ்சுது. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணான், கொஞ்சம் பேசினான், எங்க போகும்போது கொஞ்சம் பை சொல்லிட்டு போனான். அவன் பேரை கேட்டா அவன் சொன்னான். அவன் வந்து ஆக்சுவலா கன்னடம் பேசுறவன். அவன்கிட்ட கொஞ்சம் பேசி கொஞ்சம் அவன் ஒரு நார்மல்சிக்கு வந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஆஃப்டர் ஒரு 2 சிட்டிங்ஸ்ல நல்ல ஒரு நார்மல்சிக்கு வந்து அவங்க பாட்டியுமே சொன்னாங்க, இப்ப என் கூட நல்லா அவன் ஒட்டிக்கிட்டான், நான் சொல்றதை கேட்கறான், நல்லா சாப்பிடுறான், ஓரளவு நார்மல்சிக்கு வந்துட்டான் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, நான் நிறைய நாள சஃபர் பண்ணேன், ரொம்ப டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனோம், எவ்வளவோ நாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம், முடியவே இல்லை. இந்த ரேக்கியால இது இப்படி சக்சஸ் ஆச்சுங்கிறது அவங்களால நம்பவே முடியல. அதே மாதிரி எனக்குமே ஒரு பெரிய மிரக்கல் ஆச்சு. ஒரு 10 வயசு ஒரு சின்ன பையனா அந்த ஒரு டிப்ரெஷன்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வந்துட்டோம்ன்ற ஒரு சந்தோஷமும் எனக்கு கிடைச்சிச்சு. இது வந்து ரேக்கியால மட்டும் முடியும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இதனால. மத்த எந்த மெடிசினாலேயோ டாக்டர்ஸாலேயோ முடியாத ஒரு காரியத்தை நம்ம இந்த ரேக்கி எனர்ஜி வந்து முடியுது அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் வந்து மதுரையில, அவங்க வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். இந்த பேண்டமிக் பீரியட்ல அவங்களுக்கும் ஒரு பெரிய லாஸ் வந்துச்சு அவங்க ஃபேமிலியில. அவங்க தாங்கிக்க முடியாத ஒரு பெரிய லாஸ். அதுல அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ரொம்ப உடைஞ்சிட்டாங்க, வர முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. அப்ப அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து டெய்லி அவங்களுக்கு அப்ப நான் வந்து இந்த ரேக்கியை பத்தி அவங்களுக்கு நிறைய சொன்னேன். இந்த மாதிரி இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரலாம், இந்த ரேக்கினா என்ன, அது எப்படி ஹெல்ப் பண்ணுன்றதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன். பண்ணிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டே இருந்தேன். அதே நேரம் அவங்களுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். அப்ப அந்த கவுன்சிலிங், அந்த மெடிடேஷன் இதுல இருந்து அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கு, என்னோட பாடி கூட கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு, ஏதோ எனக்கு பிரெயின்ல இருந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கு, இதுல ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க அந்த ரேக்கியை கத்துக்கிறதுக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டாங்க. லாஸ்ட் மந்த் எனக்கு மதுரை போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்ப அவங்க ரொம்ப வில்லிங்கா இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியில இருக்க அந்த பொண்ணு, அவங்க பையன், அவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ரேக்கி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு அவங்க சின்சியரா அத வந்து அவங்க ஃபாலோ பண்ணினாங்க. மெடிடேஷனையும் அவங்க கண்டினியூ பண்ணாங்க. அதுல வந்து அவங்க பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன ஆசைப்படுறேன்னாக்க, மத்தவங்க ரேக்கி சொல்லி கொடுக்கறதுக்கும் நம்ம மேம் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னாக்க, மத்தவங்க ரேக்கி சொல்லி கொடுப்பாங்க,
சக்கராஸ் எல்லாம் இங்க இருக்கு, இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளைண்டா சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு தோணும். ஆனா நம்ம மேம் வந்து ஒவ்வொரு சக்கராஸும் எந்த கிளாண்டோட ரிலேட் ஆயிருக்கு, அது எந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனோட ரிலேட் ஆயிருக்கு, இந்த ஃபங்க்ஷன் இப்படி இருந்தா நம்ம இந்த சக்கராஸ்க்கு எனர்ஜி ஜாஸ்தி கொடுக்கணும், அத வந்து அவங்க சயின்டிபிக்கா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆக்சுவலா அனட்டமி ப்ரொஃபசர். அந்த வந்து அவங்க அந்த ரிலேட் பண்ணி சொல்லி கொடுத்தது வந்து அது வந்து ஒரு யூனிக்கா இருந்துச்சு. மத்தவங்களை விட மேம் சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் அண்ட் இட் இஸ் a வெரி யூனிக் ஒன். இது நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நான் டீச் பண்ணும்போது 2 யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க ரொம்ப அத ஆர்வமா அந்த சயின்டிபிக்கா வந்தனால அவங்க நல்லா அதை ஃபாலோ பண்ணி அதை நல்லா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயமா இருந்துச்சு. இது மெயினா என்னன்னாக்க நம்ம மைண்ட் வந்து காமா இருக்கணும். மைண்ட் காமா இருந்தாலே நம்ம பாடி கரெக்ட் ஆயிரும். அந்த மைண்ட காம் பண்றது வந்து இந்த ரேக்கி யூனிவர்சல் எனர்ஜியால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது என்னோட இந்த 2 கேசஸ்லயும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. இந்த மைண்டும் பாடி அண்ட் ஸ்பிரிட் இது மூணையும் நம்ம குணப்படுத்தி மேம்படுத்தினாலே நம்ம எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தோணுச்சு. அதோட நம்ம மேம் சொல்லுவாங்க எப்பயுமே, நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து நீங்க ரேக்கி படிச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை நீங்க சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப சொல்லிட்டே இருப்பாங்க. அத வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒவ்வொருத்தர் இதை கத்துக்கிட்டாக்க அவங்களுக்கு ஏற்படுற இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்களே சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறது என்னோட இது. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். Thank you, Mrs. Rajeshwari Suryan. Wonderful. Thank you for that. Now I call upon Ms. Uttara to share her experience. Hi, good afternoon, everyone. I'm Uttara. So I work as an operations manager at IDFC Bank. So I'm here to share a current and recent, a small experience about Reiki, which I went through. So நாங்க வந்து மதுரையில இருக்கோம். அண்ட் ஒரு லாஸ்ட் இயர் மாதிரி எங்க அப்பா வந்து லைக் பாஸ்ட் அவே டியூ டு கோவிட். ஸோ அப்போ வந்து லைக் we went through a lot of depression and stress because it was very unexpected. So and right from hospitalization we went through a lot of stress because அப்போ வந்து பெட்ஸ் கிடைக்கல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஒரு 2 weeksலயே we went through a lot of stress. அதுக்கப்புறமும் எப்படியாவது அப்பா வந்து குணமாய் வந்துருவாங்கன்னு நாங்க நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி he didn't. ஸோ அதுக்கப்புறமே வந்து நான், அம்மா அண்ட் அப்பா, அண்ணா வந்து we went through a lot of stress and we didn't know how to handle that situation because எல்லாமே வந்து எங்களுக்கு அப்பா தான் and we were very dependent on him. ஸோ அப்பதான் வந்து மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி சூரியன் அவங்க எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க வந்து அம்மாவுக்கு வந்து நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. லைக் she provides a lot of positivity. ஸோ அவங்க கூட இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எங்களுக்கு இருக்கும். ஸோ அட் தட் டைம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து நிறைய ரேக்கி பத்தி சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ PS லலிதா மேமோட வீடியோஸ் வந்து அம்மா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் பார்க்க ஆரம்பிச்சப்ப ஷி ஃபெல்ட் அ லாட் ஆஃப் ரிலீஃப். ஆக்சுவலி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டல் ஹீலிங் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாடியும் ஹீல் ஆகுது. So in my personal experience I'm saying. So அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா my mom came out of it and கொஞ்சம் கொஞ்சமா she started healing. So அது வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஸோ இப்போ வந்து ரீசெண்டா ஆண்டி ராஜேஸ்வரி ஆண்டி வந்து மதுரைக்கு வந்திருந்தாங்க. ஸோ வி தாட் லைக் 3 பேருமே வந்து ரேக்கி கத்துக்கலாம் அவங்க கிட்ட போய். ஸோ வி மெட் அண்ட் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours சொல்லி கொடுத்தாங்க. level 1 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் என் அண்ணா அண்ட் அம்மா கத்துக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து அவங்க கத்து கொடுக்கும் போதே ஃப்ரம் த ஸ்கிராச், பிகாஸ் நான்லாம் வந்து லைஃப்ல வந்து மெடிடேஷன் கூட இது வரைக்கும் ஐ ஹேவன்ட் டன். ஸோ அது வந்து நான் வந்து கத்துக்கும் போது ஐ ஃபெல்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் பிகாஸ் அது வந்து என்ன அப்படி சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ரொம்ப வந்து ரிலீஃபா இருந்துச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஐ பிலீவ் இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஸோ
ஆல்சோ நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் as an operations manager, and private bankல ஒர்க் பண்ணது as you all know, it is a lot of stress, and also during the month. And so I have been practicing this Reiki, and எனக்கே வந்து எனக்குள்ள ஒரு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோவப்பட்டேன்னா, முன்னாடிலாம் நான் கோவப்படுவேன், பட் வந்து நான் யோசிக்க மாட்டேன் நான் ஏன் கோவப்படுறேன்னு. ஸோ இப்பெல்லாம் வந்து லைக் why am I like this ன்ற யோசிக்கிறேன். I'm trying to change that change is what I feel ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணுது. அண்ட் ஸோ இதுதான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. அண்ட் மெசேஜ் டு ஆல் த யங்ஸ்டர்ஸ், இதை வந்து கத்துக்கிட்டா லைக் ஒர்க் லைஃப்லயுமே வந்து நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், அண்ட் யூ வில் ஃபீல் குட் இஸ் வாட் ஐ ஃபீல். So, and PS Lalita ma'am oda videos ellam amma paathu dhaan she found out what Reiki is. So sincere thanks to her. Thanks a lot everybody for this opportunity. Wonderful, Sutra. Thank you so much for sharing your experience. Now I call upon Mrs. Uma Swaminathan to share her experience. I practice Reiki in the United States, but first of all, I want to thank Dr. Lalita, who's my teacher. I learned everything from her. And also I want to thank the universal energy, which is absolutely so very important. And my classes run in New Jersey in USA. And I'm just fortunate enough to have been here in India to be able to participate in this great event. And the first thing that I want to talk about in this session is usually, people have, classes in one place and do things in one place. But being in USA, what happens is I get invited to various states, various cities. And if I'm invited there and I have to heal someone, it ends up that I have to be going to their residence, because that's where I have to heal the person. And if it's like almost, I think in olden days, we had house calls, the doctor's house call, and it's like a doctor's house call, Reiki house call. And being there as a Reiki house call, and I have to go to these places, I have to decide, okay, am I going to stay in their house, or are they going to give me a place to stay, a hotel to stay, or whatever? And in some cases, they provide me a place to stay. In some cases, they say, we'll give you a private room in our own house. We won't interfere. You can stay here and you can treat the patient. So that's what I do. So in one case, now I would say, I'm going to give you examples of two cases, how it went. In one case, there was this person with a Lyme disease in another state. And the mother had invited me to come there. And she said, my daughter, who's 32 years old, is really suffering from this really bad disease. So what is a Lyme disease? It is caused by a little tick, a little, I would say a little insect, which is really from the trees or plants. They're just there on the trees or plants. And if you happen to be working, in that kind of a situation in a garden or something in USA, you can get a tick bite. Anywhere, in any part of your body, you could get a tick bite. And if you get a tick bite, it just so happens that it may not show right away. Maybe in months, it starts to affect you. And it affects you in different ways. You totally lose, your sense of capability of thinking. You lose, your energy. You lose so many things. You become arthritic. You may be bedridden for all you know. And for this person, what happened was, after 2 years, after the incident, after 2 years, all these symptoms started coming. And then she just was lying in the bed. 32-year-old girl, married, was
lying down in the bed constantly. So the mother said, you have to come here to heal her. So they had gone to many doctors. They had gone to, I have to read the list. This is really amazing. They had gone to a general practitioner, a Lyme disease specialist, a chronic fatigue specialist, endocrinologist, neurologist, cardiologist, psychiatrist, ophthalmologist, because she was having problem with her eyes, and even teeth, she was having problem. So, a dentist, for gingivitis and things like that. So I asked her, okay, can you show me the medications you're taking? And she opens a big drawer. She couldn't really walk. She just, struggled with a little stick, walking. A 32-year-old walking like an old woman, somehow managed and ended up into this cabinet, and opens this cabinet, and I saw over 50 prescription medicines sitting there. So then I asked her, okay, these 15 prescription medicines, what are you taking here? Show me the ones that you're taking. And she started showing the ones that she was. I asked her, are you taking them daily? She said, yes, some of them, now, some of them later. She kept on, giving me all this, that she takes all of them one way or the other the whole day. Maybe in the morning some, afternoon some, evening some, and we all know what happens. These medicines were so harsh. They interact with each other. And when they interact with each other, they cause more problems. They cause all kinds of problems with your health. And now, how am I going to tell her not to do that? This is America. You have lawsuits. If I told her, don't take this, and some doctor said, oh, I had already prescribed it, you didn't take it, and no, Uma Swaminathan said not to take it, then they will say, who is she? Is she a medical doctor? No, she's a Reiki person. Then I get into trouble. So now I have to use my psychology, how to do this. So very carefully, I had to tell her, okay, this is fine. You're taking all these medicines. Okay. Some medicines are really good for you. Some may not be, but you need to consult your doctor about it. But let me tell you something. I will treat you, and slowly, maybe, you may want to give them up. But that's up to you. You will give them up, but it'll be a slow treatment. Let's start with that. So, I started her with some meditation so that she can open her mind to receive the energy. Because you just have to have that kind of a mindset to receive the energy. And a belief in yourself. If you don't believe in yourself, you're not going to receive that energy. So I had to put her in that state of mind and then give her the Reiki treatment. And while I was doing all of that, I had another hurdle. That was her husband. Being in her house, I'm doing all this. He probably is somewhere back, probably even listening every now and then. And then he came and told me, don't do that to her. She's a very sick woman. Oh my God. He's putting that thought into her head. She's a very sick woman. That really upset me so badly. Then I said, okay, anyway, I have to calm myself. I immediately, brought in my Reiki energy to calm myself about that. And then I was very calm. And I said to him, okay, it's okay. I'll talk to you about it. We will chat. Okay, let me just do the work right now. And then he went away. And then, I somehow managed to and do the healing. And then I took an appointment with her husband, and I had to sit with him to tell him how a negative thought puts negative energy into a person, and then that person will never heal. So now I'm doing a therapy for her husband. So now he's sitting and saying, okay, all right, let's talk. Every time I'm going there, he wants to talk with me. And he's getting a free treatment from me. Like as a wellness coach, trying to treat him. But then anyway, I thought, if I can help him be calm
and be understanding that this is very important for her and she should not interfere in how she's getting better. So, so we somehow made that arrangement. And slowly, it started working on her. I did a treatment, 2-week continuous treatment I did. And after 2 weeks, she was able to stand up, walk on her own, and start cleaning up. Her place was a mess. Everything was lying around everywhere. And I said, okay, now that you're able to get up, do something, clean up the house. Let's clean up the house. So I helped her. I was watching. I said, can you put this away? Where does this belong? Can you put that away? Where does that belong? Why is this over here? Why is that over here? And she started thinking then. She said to herself, oh my God, am I really doing all this? Am I really that, bad that I've left everything lying around and not even bothering about, myself or my house or everything? And then her husband participated. He started coming and cleaning. Even he was not cleaning the house. Everything was a mess. They both started cleaning. And I was really elated. I said, okay, I've done something great over here. I see there is a big change. I see that, the husband is also now more cooperative. He's more nicer to his wife. And the wife is now picking up. And it all had to do. Actually, she started giving up the medications. And I so strongly believe that it wasn't even a tic. I don't think it was a Lyme disease. Because how is it 2 years later, they're diagnosing it as a Lyme disease? I didn't even think that. It was all in her mind. And that had to be removed. And so that was like one case. And this is like, a conflict resolution in one way. Because what had happened was I had a few other instances, where I have to go out, I have to go to the homes and heal somebody. And I'm in their home and there are children. And then I noticed the mother is, I was healing one person, a gentleman, and the mother is constantly interfering. Maybe, we can tell him this and maybe then he might be thinking differently about the family. Gosh, leave it to me, right? Why are you interfering? So now I had to give her the Reiki treatment to make sure that she doesn't really, because when they are doing something, they're negating the whole thing, then it becomes a negative thing. So the children are affected. And they don't function well in the school. And then they have some drug problem in the school, and then they are fighting. And then the whole family is fighting. And then, so when I enter a home, this is what I see. So now I've become a conflict resolution person where I do the treatment for the whole family. I always say, okay, if I'm coming there, I ask ahead of time, who's there? What kind of problems does everyone have in the family? And then if I find family issues, school issues, things like that, I combine them. And then I put out a plan. And then I work together. Sometimes I'm working, I'm teaching them, giving them, coaching them on how to work with each other. So it is all together. Then I'm giving Reiki treatment. Then I'm giving them nutrition advice. Then, all of this as a holistic approach I do. And this has been working very well for me as, the word is getting around and I'm getting so many calls throughout USA. I went to Florida for someone. I went to Texas. I went to Pennsylvania. I went to California, and all, just for Reiki treatment. And as a person, for conflict resolution within the family, and sometimes even, children having problems in the school. So this is the kind of work. And then, of course, I have my own clinic in New Jersey.
And in the clinic, I do have classes, and I don't have more than 5 people at a time. And this way it is more personal when I'm teaching them and giving them Reiki 1 certification or Reiki 2 certification. And so basically, this is my way of dealing with in the United States. And thank you, everyone, because this was really very informative session over here. Mr. Girish was amazing. I learned so much from him about acupressure, and that is really amazing. Maybe I will go for a class of acupressure too. And I'm thinking of going back to Dr. Lalita to get some more training. Even though I'm a grandmaster, I still can use some more training from her. How much you charge for a session? In USA? Yes. Well, in USA, it depends because, mostly if I'm out, it is a different rate than when I'm in New Jersey. So New Jersey, I'm charging $200 for a class, for the, Reiki 1 class. And for treatment, I charge $80 for half an hour, and 1 hour I charge like $150. Thank you. Yeah. Yeah, thank you, Mrs. Uma Swaminathan. That was wonderful. Thank you so much. Thank you. Now I call upon Ms. Sridevi to share her experience. Happy New to one and all. My humble pranams to Dr. Lalita ma'am, my mother, and the one who brought me up. Thanks to the universe. And today I'm alive, it's only because of Reiki. I've crossed my 13th year of my life. I just, first everyone has a turning point in their life. That's how Reiki touched my life in the year 2011, where I had a nasal bone fracture with an accident. That's where Reiki's epitome, Dr. P.S. Lalita ma'am, had come in my life, and therefore Reiki touched the life of mine. And the journey of 13 years has been a wonderful journey with so many varieties of experiences with the kids. When we are dealing with the kids while doing Reiki, they take it because Reiki is a divine love. It has been inculcated in them in such a manner where they are feeling the love of Reiki, and immediately the healing starts in and through them. As we are all the Reiki channel, or being engrossed with the divine energy of cosmos. And here I would like to share 3 cases. One is a little child of 10 years, where he's been trained with Reiki. Everyone has their starting point in Reiki. In the same way, where one child has been cured of cerebral palsy. That is where the awareness came here at Kumbakonam, wherein the training of Reiki has to be conducted at Kumbakonam. So thereby, with the encouragement of Dr. P.S. Lalita ma'am, we have started the training for the children as well when the child attains 10 years of age. So one child came for the training of a Reiki class, and thereby he started knowing that the entire process of Reiki, he started curing his own family members with his helping hands, which is the healing hands. And secondly, Hodgkin's disease at the age of 18 years. So that is a middle-age group from Nachiyar Koval that is occurred due to junk food of eating. So at the adolescent age, he has so many issues, wherein that has also been turned into a cancerous later on with the help of the side modalities of alternative therapies and the chemotherapy on the other side. They took the help of Reiki, wherein in next 6 months of time, a complete cure happened with Hodgkin's disease as well. Mooladhara chakra was being strengthened with the help of Reiki, and the back chakras, especially with as he had a swelling in the neck, side neck, and the armpit, under the armpit. So Vishuddha chakra and the Agnya chakra has been cleansed and energized. And for the total well-being of the emotion has been taken care by cleansing and energizing all the chakra. So these were being done for the process of healing the Hodgkin's disease in the case of the 18-year-old person. And
my mother itself has been cured and been living only because of Reiki, because she has been completely went to the trauma of coma. For the last 2 years, she has been pursuing her life with all management skills as well. She has been also doing Reiki for other people. The survival of us and to the outside world, we are able to render their source of help through the healing by the Reiki channels and by the guidance of Dr. P.S. Lalita ma'am, who has sowed the strong roots in all of us. Thank you so much, one and all, for this beautiful opportunity given to us. Thank you. With one accord, I thought these 3 experiences would be an encouraging factor. Thank you. Yeah, wonderful, Ms. Sridevi. Thank you. Now I call upon Mrs. Nageshwari to share her experience. Good afternoon, everyone. I'm really very happy to be part of this 23rd World Reiki Day. My humble greetings from Malaysia and good afternoon, everyone. I would like to put my humble prostration to my Reiki Guru, Dr. Lalita P.S., being part of her Reiki family group here. And I'm not going to really talk about how I experienced the energy of Reiki and all that and what is Reiki is all about. I would just like to, because just now Dr. Girish has already explained so profoundly about Reiki energy and how many people are using that, Sujok and many things, a wonderful slide, and give us great knowledge of knowing what is Reiki is all about. I'd just like to share a few incidents that took place during my Reiki teachings of these years, okay? Sometimes, most of the times when we are doing healing, we will be calling Reiki masters, Reiki angels, all the masters to come down and bless the attunements or even the Reiki healing that we are doing for anyone. Okay, during my attunement for my students, usually after the attunements, I used to check with them what experience you had and all these things, okay? And usually in our Reiki group of attunements, we'll be calling our ancestors too, because our ancestors are the one who's more closest to us, okay? This kind of spiritual experience which I'm sharing today, I really want everyone to know our work is being recognized by the masters of the universe who are watching us, our work and all that, okay? I'm working also together with my nephew. He's an Akashic record reader. He's connected to masters where he can see the figures and all that. So when he was learning Reiki with me 4 years back, with other 3 students, after finishing the initiation ceremony for the level 1, he told me, Chitti, masters came down, has given you an additional symbol to put on the crown chakra to enhance it more. So usually when I'm doing the Reiki initiation, of course, I'm following Dr. Lalita's symbols, which I've learned from her. But this is an additional symbol where this master has come and given to my nephew to pass it to me. So what I did, I took a piece of paper and draw the symbol and keep to do it for the next day for the level 2. So when the level 2 came with the students, I initiated them, but I totally forgot to apply the Reiki symbols that was given to me. I mean, the additional Reiki symbol that was given to the master, given to me by the master. So after the attunements, my nephew asked me, Chitti, did you put the symbols together with the other symbols on the crown chakra? So I said, oh my God, Naren, I totally forgot. He said, no worries, Chitti. The master came down himself, put the symbols on our 3 crown chakra and also to you. So I just felt so happy because, of course, I have been initiated with the different symbols which I learned from India. But this additionally, the master came and blessed me with this Reiki symbol. And from that day onwards, I've been using these symbols until now, okay, when I'm doing the attunement process. Why I'm talking all these stories today is because I really want you all to know it's not just that we are working in Reiki and Reiki is beautiful and all that, and it's so powerful and Reiki is full of love, but we also, very proudly I'm saying, our work is being washed by the cosmic energy, of course, with the masters. The second story I would like to tell is one of my students who came to learn Reiki level 1 and 2, when she finished her Reiki level 1, she couldn't continue the Reiki level 2 because her daughter was admitted in the hospital for dengue fever. So she said, Amma, I'll come 3 or 4 days after this only because my daughter is in the hospital.
and she has been admitted there. So then again, my nephew Naren, he got a message from the masters saying that you and your Chiti better go to hospital and heal her. And the master told what are the symbols we have to use, and also give another message to me. Ask your Chiti to bring the vibhuti that she's having in her altar. Actually, the vibhuti I collected from Marudiswarar temple in Tiruvanmiyur, that is a temple of health. I tell you, which will cure your health. I'm having that in a box in my altar. So I took that vibhuti and we went all the way to General Hospital in Kuala Lumpur, our capital city. Okay. When I went there, when I saw the 8-year-old child with dengue fever there, she was shivering of cold and pain, I tell, oh, Naren, look at her. Why her condition is like this? It's okay, Chiti. We just do what the masters told us. So the masters told me to put the power symbols, 4 power symbols, together with Zonar, the pain release, and also fire dragon, which good for viral fever. So after putting all the symbols on her, putting the vibhuti on her forehead, we received the message from the master saying that she will be discharged from the hospital within 4 days. And she did came out from the hospital after 4 days. So these are some beautiful experience that we are going through in the teachings of Reiki, okay? And another one more thing is, during the attunement, sometimes certain students, சொல்லுவாங்கல்ல குருக்கு மிஞ்சின சிஷ்யன்னு சொல்லுவாங்கல்ல, the shishyas, the disciples of our students will be more sometime attuned with the powerful Reiki and all that. So one of the students, when I was initiating her, she was telling me, Amma, I don't want to keep my leg in front of this place here. Can I change the position of my leg when I'm sitting? I said, why? So she told me the 3 masters are sitting there. So I asked her, who are they? Who is that? Because I cannot see them. Then she said, it is Bika Utsi-san, it's Hayashi-san and Takata-san. They are here. They are sitting there. It was a shock of my life, but I really believed her because some of my students, they are really working with Reiki, and actually they are wonderful students who's doing in our group. We have a WhatsApp group in Malaysia where we are sending healings to everyone. And we have miracle stories, which also we have put in this Reiki magazine. And there's a lot of things to share. So when she said that, what I've understood in the past 4 years of this Reiki initiation ceremony or whatever work they're doing, we are being watched and blessed by the masters. Another one more story is, this student is a new student. When she came to learn Reiki during the attunements again, she was crying after the initiation. I asked her why. She said, I've not even seen visions before in my life, master. I just saw my father-in-law appearing there. Then I saw my party. Then I also saw my auntie. All these 3 people have passed away. So what I believe, truly I'm telling this, what I believe our ancestors will be present in any places that we are learning something new, something divine. They will come and bless us, knowing that their generation is learning something beautiful in this world. So ancestors' presence will be there, masters' presence will be there, and they'll be there watching our work also. With sincere heart, anything we do with full of love and compassion, of course, the cosmic energy blessing us with and without form. And another one more story I would like to share also is, whenever a healing is requested from us, we'll put the pictures of the person and we'll send this healing to our group, asking them to send this healing, okay? And what happened was, there was a person in London who went into coma. Okay, it's a Western person, Western guy, and he was in coma for 20 days. What we used to do, our whole group, when we start sending healing, I personally will send white light together with veil and with all the symbols. After 10 days, you wake up from coma. We still have the letter of his wife appreciating the healings that we have done for this person in London. And today, actually, I'm so grateful in sharing all this knowledge of mine, what I'm experienced with Reiki this past 4-5 years where I've started teaching. And I just want to assure you all, whatever work that you're doing today with Reiki, okay, with the energy that is around the world, people are watching, like what Dr. Girish had said. There's so many, he showed in the slide, 400,000 over people. Everyone learning Reiki. Assure to yourself that you are being washed by the great masters. You are washed by the cosmic energy. You are being blessed by
the Reiki energy and the cosmic energy every day in your life. Whether we seeing them or not seeing them, but their presence are there. I can assure that to you all. And I would really say that I'm very proud to be part of this Reiki family because Reiki is my love and Reiki is my God. I'm very happy also to say that I've learned this Reiki healing from Dr. Lalita P.S. I'm very much connected to her. And thanks for everyone for listening to this seminar today and being a part in this group. And God bless everyone. Thank you, thank you, thank you. Mrs. Maheshwari, thank you so much. Thank you for sharing your experience. Now I call upon Mr. Vigneshwaran to share his experience. Hi everyone. Vanakkam everybody. I'm Vignesh from Malaysia. I'm not going to take much of your time because we had quite a long sharing session. So we'll just share a small story. Yes, we know that Reiki, we use Reiki to share, to heal physical body, mind, and spirit or soul. But in this particular case that I'm going to share about how I heal a space, a house, all right? So before I proceed, I would like to thank the universe, Reiki, and my guru, Master Sri Devi, my healing partner Tinisha, and all my Kuladevam, and all the positive energy in this world. Right. And our great grandmaster, Dr. P.S. Lalita. I have not gotten a chance to meet her in person yet, but once the pandemic is over, I guess we'll be dropping by to Chennai to pay her a visit. I heard a lot about her. In fact, நான் இந்த ரேக்கி நானும் என்னோட பார்ட்னர் அப்புறம் பேசுவாங்க. இந்த ரேக்கி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது வந்து அவங்களோட யூடியூப் வீடியோ பார்த்து தான். எப்படி எதுலாம் தெரியல, பட் when a student's ready, master will appear in சொல்லுவாங்களே. I totally believe in that once I started to practice Reiki. All right. So the kutti story that I'm going to share today is that along with Reiki, I also practice a few other modalities, which includes Theta healing. And I believe that I'm also a psychic. So at times I see things, I hear messages from the masters or from my Kuladevam angels. Yeah. So as we all know that the law of conservation of energy, the energy cannot be created or destroyed, right? But it can be converted into another form, right? Either to positive or negative. So this experience that I'm going to share, it's about cleansing, space cleansing, right? We're using a Reiki method. So the first rule that remember that Master Sri Devi had told me before was that you got to shield yourself before you heal someone else, all right? Because like I said earlier, the energy can transfer. So we do not want that to happen. So அவங்க ஸ்பேஸ்ல அவங்களோட எனர்ஜியை நம்ம வந்து யூனிவர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து நம்மள ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ த சேம் ஐடியா வந்து நான் என்ன செஞ்சேன்னா I applied in space cleansing as well. So this newly married couple came to see me for chakra balancing and aura cleansing session. Upon checking their chakras and all, it seems fine. They're physically, the chakras are like not too haywire and all. Fine, but it's just that the harmony between them is not so good. So upon finding out and all what happened, why and all, they said that they got married, they moved into a house. Whenever they go back home, they start to fight. But if they are out, they are just so loving, right? So I sensed that something might be wrong. So I suggested that why don't we do a space cleansing? But let me check first your location, your house, if it's all okay. And then they agreed. So me and my partner, we visited the space and we found out there are some anomalies like unwanted, cluttered energy. It's stuck at the place. So what we did, we shielded ourselves first, of course, before entering the premises. Shielded ourselves, went into the house. We checked every corner. Of course, we smudged and saged, and with Palo Santo and white sage and all. I'm sure you guys have heard about it. Other space cleanse. Then we checked
on the cluttered energy at every corner of the house. But before that, at the center of the house, we send some energy, love, and protection around us. And we found that there were some, because it was a rented house, all right? So the previous tenant, they have left some things in that house, which is not so pleasant. There are many names for this kind of things. தமிழ் வந்து ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு, இது மாதிரிலாம் வந்துலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரேக்கில வந்து நம்ம எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், right? So what we did, long story short, we cleansed the house and then we applied protection symbols and all, and peace, love, and harmony, and all that done. And what we did with that unwanted energy, that cluttered energy that's not supposed to be there, we just sent that to light. And yeah, now they are happily living in that house. So this is just a very quick and short story that I would like to share with you guys. So that's all my end now. Thank you so much. Bye. Thank you, Mr. Vigneshwaran. Now I call upon Ms. Tinisha to share her experience. Vanakkam everyone. I'm Tinisha from Malaysia. First of all, thank you to my Guru, Master Sri Devi, for letting me be part of this beautiful event, 23rd World Reiki Day. And to my partner, Vigneshwaran, they'll be doing healing together. And the universe, angels, and my Kuladeva especially. Thank you everyone. Okay, so இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போறதில்ல. I just want to share one of my experience to say it's a miracle to heal someone and to give the gift of life to someone. So we all know that motherly love is the greatest love in the world, and almost every married couple would love to have their offspring shower them with love. But not everyone is blessed with it. Some may have physical ailments, some may have past karmic malefic, or some are just not sure what is happening. With Reiki, I discovered that all those reasons can be made history by healing them with a pair of humble hands and focused thoughts. So there's this a couple who were married for almost a decade, was not blessed with a baby, and they have tried many ways, but the effort all ended in vain. The medical report said that they were perfectly healthy and there's no issue in bearing a child. They were well-to-do, living a contented life, but being childless took a huge toll on their mental peace and happiness. So they came for a healing with me. We did chakra balancing and aura cleansing, and then I gave them this Reiki healing. So during the healing process, I came to know that their anahata energy was heavily clogged due to depression of not being able to bear a child. Though the chakra for fertility is Swadhisthana was perfectly fine. With the blessing of my Guru, Master Sri Devi Ma'am, and Reiki healing energy, I performed chakra cleansing on the anahata with Shanti symbol and blessed them with green and pink light, and with constant healing to the Reiki box. An intentional healing, Shishubala symbol, for less than a year. They are now blessed with a cute, healthy baby. This was one of the miracles that I've seen by myself. Apart from this, I've done self-healing for myself and came out from many traumas, and now I'm perfectly fine, and with all the blessings, Reiki blessings and healings, I am doing very well in life. I've seen many miracles in my own life as well. So I'm taking this opportunity to thank Dr. P.S. Lalita for giving me this opportunity, and my Master Sri Devi and my partner Vigneshwaran. We've been doing healings and seeing many clients with many traumas, and one of it is women who comes with abuses and all. So I am glad that I can help with my healing energy. Thank you so much. Thank you for the opportunity. Nandri Vanakkam. Thank you, Ms. Tinisha.
And thank you all speakers for sharing your wonderful experiences. So this time we have speakers from different parts of India and across the globe, since we went on online space. And also I think experiences of all you speakers will help in understanding and increase confidence in Reiki for all the people. Thank you so much for sharing all your experiences.